ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி நைட்டு எடுத்த வீடியோ. நைட்டு சாப்பாடு பண்ணுறதுக்காண்டி நைட்டு சப்பாத்தி போட்டு சிக்கன் காய்ச்சறதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே பிசைஞ்சு வச்சாதான் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது சிக்கன் கிரேவி வைக்கலாமா. இது நான் என்னுடைய ஸ்டைலில் வைக்கிறது. பேன் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றி பட்டை, ஏலக்காய், வெங்காயம்லாம் போட்டு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஒரு மீடியம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே லைட்டாக சிம்லேயே போட்டிங்கனாக்கும் அதோடைய பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, புதினா மல்லியும் டேரெக்டாக இதிலே சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டே புதினா மல்லியை சேர்த்தா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அந்த புதினா மல்லியோடைய டேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அது வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் விட்டு சூப்பராக இருக்கும். அப்படி குக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கனில் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் தயிரை ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேக்னேட் பண்ணி வச்சுடுவேன். அண்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் தயிர்லேருந்து கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்க. அது உங்களுடைய எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களா அப்படின்றது அது உங்களுடைய இது. அதையும் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளை லைட்டாக தண்ணியில் கரைச்சி அது கூட டேரெக்டாக சேர்த்துருங்க. இவ்வளோ தான் சிக்கன் ஆனும். இதுதான் என்னுடைய ஸ்டைலில் இப்படி தான் நான் பண்ணுவேன். இது விசிலில் போடுறதுனால 2 விசில் இது 2 விசிலுக்கு போட்டிங்கனாக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் சிக்கன் ஆனும். இதுதான் என்னுடைய ஸ்டைலில். அப்படியே சப்பாத்தியும் போட்டு சூப்பராக சிக்கன் ஆனத்தையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.